3.1ல தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம். ஸோ எல்லாமே சென்டென்ஸ் வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கொடுத்துருக்க வேர்ட்ஸ்லாம் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நான் ரீட் பண்ணி அதை எப்படி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வாணி, her father and grandfather have an average age of 53. ஓகே, ஸோ இங்கே 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒன்று வாணி, அப்புறம் அவங்க கிராண்ட்ஃபாதர், சாரி வாணி ஃபாதர், அப்புறம் அவங்களோட கிராண்ட்ஃபாதர். ஓகேவா? ஸோ 3 பேர் இருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா, வாணியோட ஏஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஃபாதரோட ஏஜை வந்து அவளோட ஃபாதரோட ஏஜை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், அவங்க கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து இசட்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. ஸோ ஆவரேஜ்னா என்னென்னா, இப்போ எக்ஸு அவங்க ஏஜ் எக்ஸ், இது ஒய், இது இசட். ஸோ 3 பேரோட ஏஜோட ஆவரேஜ்னா இப்போ 3 டேர்ம்ஸ்னால் நம்ம எதில் டிவைட் பண்ணோம், 3ஆல் டிவைட் பண்ணோம். அதுதான் அதோட ஆவரேஜ். ஓகேவா? ஸோ x+y+z. ஸோ அவங்களோட ஆவரேஜ் வந்து என்னென்னா டிவைட் பை 3 which is equal to 53. ஸோ which is equal to 53. ஓகேவா? ஸோ அந்த இந்த ஒரு லைனை நமக்கு ரீட் பண்ணுறப்போ நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, ஒரு ஃபார்மேட் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க 3 வந்து இப்போ இந்த சைட் போயிடும். ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் ஆகிடும். ஸோ இதை ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 159 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ 1/2னா 1/2. கிராண்ட்ஃபாதர்ஸோட ஏஜ் நமக்கு தெரியும். கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் கரண்ட் ஏஜ் என்னது, கிராண்ட்ஃபாதர் வந்து இசட் இயர்ஸ். ஓகே, ஸோ இசட். ஸோ ஏஜ்னு கொடுத்துக்கணும், நம்ம எல்லாத்தையுமே வந்து இயர்ஸில் தான் வந்து பேசணும். ஓகே, ஸோ 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ 1/2னா 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் தான் இசட், 1/2 இசட். ஓகேவா? 1/2 of her grandfather's age. So 1/2 is at, so plus 1/3 of her father's age. So 1/3 na 1/3 of her father's age. So father age நம்ம எதில் சொல்லியிருக்கோம், yல. So 1/3 y. ஓகேவா? plus, so plus போட்டாச்சு. next 1/4 of Vani's age. So 1/4 na 1/3. ஓகேவா? 1/4 of வாணியோட ஏஜ் என்னது நமக்கு x. ஸோ 1/4x. ஸோ 1/4x. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னா 65 years. ஸோ 65. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணுறப்போ நம்ம இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ப்ராப்பராக ஒரு ஈக்குவேஷனில் ஃபார்மேட்டில் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே வந்து டினாமினேட்டர்லாம் சேமாக இல்லை. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா தான் we can add the numerator. ஓகே, ஸோ டினாமினேட்டர்லாம் சேமாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், will go for LCM. ஸோ எல்சியத்துக்கு என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் 2 × 3 × 4. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 12 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும், ஸோ இப்போ மேலேயும் கீழே ஃபுல்லாகவே நம்ம என்ன எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், ஸோ 12. ஸோ 12 எழுதியாச்சு. இப்போது இங்கே நியூமரேட்டரில் இங்கே 2 கூட எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணால் 12 இங்கே கிடைக்கும். ஸோ 2 கூட 6 வச்சு மல்டிப்ளை பண்ணால் மேலே கீழே. ஸோ இங்கே மேலே கீழே 6 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 6 2s are 12. இங்கேயும் இங்கே 6 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 1 6 are 6. ஸோ இங்கே 6. அடுத்தது 3 கூட எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 4. ஸோ இங்கே மேலேயும் கீழே நமக்கு வந்து 4 வச்சு மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4. ஓகேவா? இங்கே 12 கிடச்சிடும். 4 3s are 12. ஸோ இங்கே 12. நெக்ஸ்ட் இங்கே மேலேயும் கீழே எதை வச்சு மல்டிப்ளை பண்ணும், 3. 4 3s are 12. அதனால் மேலேயும் 3 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இப்படி கிடச்சிருக்கு, which is equal to 65. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்க 12 இங்கே டிவிஷனில் இருக்கிறது மேலே போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்ணி இதை வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3x டேர்ம், அடுத்த y டேர்ம், அப்புறம் z டேர்ம். ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 780 கிடைக்குது. ஸோ இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைன் ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 4 years ago. ஸோ 4 years agoனா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, இஃப் வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி வாணியோட கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், வந்து இசட்னு எடுத்திருக்கோம். ஸோ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம், z-4. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களோட ஏஜ் வந்து 25ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து
ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ அவங்களுக்கு ஏஜாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 25லேருந்து 2 மைனஸ் பண்ணி அவங்களுக்கு 23 இயர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ வாணியோட கிராண்ட் ஃபாதர் ஏஜ் வந்து இசட் அப்படின்னு சொன்னால் 4 இயர்ஸ்க்கு முன்னாடினா அந்த இசட்லேருந்து 4 இயர்ஸ் முன்னாடி. ஸோ 4 மைனஸ் பண்ணுவோம். ஸோ இசட் -4. ஓகேவா? ஸோ 4 இயர்ஸ் எகோ வாணிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ். ஸோ அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும்னு சொன்னால் 4 டைம்ஸ் ஆஃப் வாணிக்கு 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் வாணி. ஸோ 4 டைம்ஸ். அப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாணியோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும், வாணியோட ஏஜ் எக்ஸ்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி x-4 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க கிராண்ட் ஃபாதர் ஏஜ் எப்படி இருக்கும்னா 4 டைம்ஸ் ஆஃப் வாணியோட ஏஜ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வாணியோட கிராண்ட் ஃபாதர்ஸோட ஏஜ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 4 டைம்ஸ் ஆஃப் வாணியோட ஏஜ் அப்போ எப்படி இருக்கும், இப்போ வாணியோட ஏஜ் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எக்ஸ்லேருந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடினா -4 இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ப்ராப்பராக ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஓகே, இப்போ இங்கே 4 உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4x, இங்கே 4 4 16. ஸோ -16 இங்கே இருக்குது, -16. ஓகே, ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற இதை அப்படியே வச்சுக்கலாம், இங்கே இருக்கிற டேர்ம்ஸில் இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஸோ எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ -z +4 = 0. ஸோ இப்போ இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்போ இங்கே 4x அப்படியே எழுதிக்கலாம், -z அப்படியே எழுதிக்கலாம். இங்கே -16 4. ஸோ டிஃப்ரெண்ட் சைன்ஸ் +4. ஸோ டிஃப்ரெண்ட் சைன்ஸ்னால் சப்ராக்டட் for the greater number signs. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 12, greater number sign -. ஸோ -12 கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்க -12 இந்த சைட் கூட்டிகிட்டு போயிட்டா +12 ஆகிடும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இது நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க கொடுத்துருக்க அந்த அவ்வளோ வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ணி நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ்க்கு நம்ம 3 ஈக்குவேஷனாக அந்த வேர்ட்ஸை வந்து ஈக்குவேஷனாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு x-y-z வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த x-y-zன்றது என்னன்னா வாணியோட ஏஜ், வாணியோட ஃபாதர்ஸ் ஏஜ் அண்ட் வாணியோட கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன கன்சிடர் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரெண்டையும் நான் கன்சிடர் பண்ணி இதில் y-ஐ சால்வ் பண்ணேன்னா எனக்கு x-z இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ y-ஐ சால்வ் பண்ணனா எனக்கு x-z இருக்க மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே x-z தான் எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எனக்கு இப்படி சால்வ் பண்ணால் எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனையும் எனக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நான் 4 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன் இன்ட்டு 4. ஸோ 4 வச்சு மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே இங்கே 4x 4y 4z இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 636 கிடைக்குது. ஸோ இதனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போது நான் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக இருக்கிறது ப்ளஸ். ஆக்சுவலி இது எல்லாமே மைனஸாக தான் இருக்குது. ஓகே, நம்ம எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் என்ன எழுதிக்கலாம், மைனஸ். ஓகே, ஸோ இப்போ ஒய் டேர்ம் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடுது. ஏன்னா இங்கே 4y இருக்குது, இங்கே 4y இருக்குது. ஸோ ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ கேன்சல் ஆகுது, கெட் கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கா அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1x. ஸோ இங்கே 6ல் 4 போச்சுன்னா 2. இங்கே கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ -2z. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் சைன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சைன்ஸ்னால் சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 144 வருது. ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் வந்து நமக்கு என்னென்னா மைனஸ். ஸோ -144. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்டையும் கன்சிடர் பண்ணுங்கள். இதுவும் வந்து x-z வேரியபிள் இருக்குது, இங்கே x-z வேரியபிள் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை நான் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ண போகிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதை இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 2z இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8. இங்கே வந்து 2z ஆகிடும். இங்கே வந்து 2 12s are 24. ஓகேவா? ஸோ அப்படி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனை வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சைன்லாம் சேஞ்ச் பண்ணோம், அப்போ தான் அது கேன்சல் பண்ண முடியும். ஸோ சைன் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இசட் டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கா, இங்கே 8 இருக்குது, 1 இருக்குது. ஸோ 8ல் 1 போச்சுன்னா 7x which is equal to, ஸோ 24ஐயும் 144ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 168 கிடைக்குது. ஸோ 168. ஸோ இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க 7 கீழே டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 7s are 7, 2 7s are 14, ரிமைனிங் 2 4 7s are 28. ஸோ 24 கிடச்சிருக்கு. ஸோ இதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ்ன்றது என்னது, வாணியோட ஏஜ். ஸோ வாணியோட ஏஜ் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு,
24ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் 4ல் போடலாம். அப்போ நமக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 24, அதை கொண்டு போய் இந்த 4th ஈக்குவேஷனில் போடலாம். ஸோ இதுதான் நம்மளோட 4th ஈக்குவேஷன். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் 24 போடுறோம். ஸோ 24 அசிட்டு பண்ணிக்கலாம் அப்படி எழுதிக்கோங்க. இப்போ இங்கே இருக்க 24 இந்த சைட் கூட்டிகிட்டு போங்க. ஸோ இங்கே இருக்க 24 இந்த சைட் வந்துச்சுன்னா -24 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் சேம் சைன்ஸ்னால் ஆட் அண்ட் டு த சேம் சைன்ஸ். ஸோ -168 இங்கே இருக்க -2 வந்து கீழே கொண்டு வந்துடலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷன் ஆகிடும். ஸோ இங்கே -2 ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது 8 2s are 16 4 2s are 8. ஸோ 84. ஸோ இசட்டோட வேல்யூ வந்து 84. ஏன்னா மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இசட்டோட வேல்யூ 84. ஸோ இசட்டுன்றது என்னது இசட்டுன்றது அவளோட வாணியோட கிராண்ட் ஃபாதர்ஸோட ஏஜ். ஓகே, ஸோ ரெண்டுமே வாணியோட ஏஜ் ஃபைன் பண்ணிவிட்டோம், வாணியோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் x is equal to 24 z is equal to 84 ஈக்குவேஷன் 1ல் போடும். ஏன்னா 1 தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த ஈக்குவேஷன். ஸோ இதனால் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் போடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ 24, ஒய்யோடது தெரியாது. ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இசட்டோட வேல்யூ என்னது இசட்டோட வேல்யூ 84. ஸோ 84 கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம் இசட்டுக்கு பதிலாக. ஸோ 159. ஸோ இங்கே ஒய்யை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறப்போ 108 கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் இந்த சைடு வரப்போ மைனஸ் ஆகிடும். ஸோ -108 ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 51. ஸோ வாணியோட ஃபாதரோட ஏஜ் ஒய்ன்றது வாணியோட ஃபாதரோட ஏஜ் வந்து 51. ஸோ வாணியோட ஏஜ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு வாணியோட ஏஜ் 24, வாணியோட ஃபாதரோட ஏஜ் 51, அவரோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் 84. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர்.